வெல்கம் டு வேர்ல்டு சினிமாஸ்கோப் மூவி ரிவ்யூ. மூவி ரிவ்யூல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கலகலப்பு 2 படத்தை பற்றி தான். ஜீவா, ஜெய், சிவா, நிக்கி கல்ராணி, கேத்ரின் தெரசா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க இந்த படத்தை சுந்தர் சி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஓடாத மேன்சனை வச்சு கஷ்டப்படுற ஒருத்தனும், தான் குடும்பத்தை சேர்ந்தவங்க செஞ்ச தப்பால தான் சொத்தையெல்லாம் இழந்திருக்க இன்னொருத்தனும், தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யாரை வேணா ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற இன்னொருத்தனும் தங்க வாழ்க்கையில ஒன்னா சந்திச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில என்ன நடக்கும், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போறதுக்காக என்ன செஞ்சாங்க, இதுதான் இந்த கலகலப்பு 2 படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஜீவா எப்பவும் போல இந்த படத்துல தன்னோட ஜாலியான நடிப்பை ரசிச்சு பண்ணியிருக்காரு. அவருக்கு ஜோடியா கேத்ரின் தெரசா இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. கேத்ரின் தெரசா காசில போட்ஸ் எல்லாம் ரெண்டுக்கு வர்ற கேரக்டர்ல பிளே பண்ணியிருக்காங்க. ஜெய் தனக்கு கொடுத்த போர்ஷன் கச்சிதமா நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியா நிக்கி கல்ராணி நடிச்சிருக்காங்க. நிக்கி கல்ராணி இந்த படத்துல ஒரு தாசில்தாரா பிளே பண்ணியிருக்காங்க. சிவா எப்பவும் போல தன்னுடைய கலகலப்பான காமெடியால எல்லாத்தையும் ரசிக்க வச்சிடறாரு. ஜெய், ஜீவா, சிவா இவங்க 3 பேரும் தான் இந்த படத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போறாங்க. இவங்க 3 பேர்த்த சுற்றி தான் இந்த கதை டிராவல் ஆகுது. கூடவே காரைக்குடி, காசி, ஹைதராபாத், பூனேன்னு நிறைய இடங்கள்ல இந்த படமும் சேர்ந்து டிராவல் ஆகுது. ஏற்கனவே சுந்தர் சி இயக்கத்துல 2012 வெளிவந்த கலகலப்பு ஆடியன்ஸ்ட நல்லாவே ரீச் ஆச்சு. அதை தொடர்ந்து இப்போ கலகலப்பு படத்தோட 2வது பாகம் வந்திருக்கு. இந்த படம் முதல் படத்தோட தொடர்ச்சியா இல்லாம சிவாவோட கேரக்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற ஆர்டிஸ்ட் கதை எல்லாமே வேற மாதிரி கொண்டு வந்திருக்காரு இயக்குனர் சுந்தர் சி. நகைச்சுவை நடிகர் பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான நகைச்சுவை ஸ்கிரீன்ல நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்கிறனாலவோ என்னவோ படம் வெவ்வேறு ட்ராக்ல போற மாதிரி தோணுது. சேர்ந்த மாதிரி 2 விஷயத்த சொன்னாலே நம்ம மறந்துடுவோம். இவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டைல்ல காமெடி பண்றேன்னு பேர்ல ஏதோ பண்றாங்க. பட் அந்த செகண்டே பார்த்துட்டு அப்பவே மறந்துற மாதிரி இருக்கு எல்லா காமெடிஸும். எந்த காமெடிஸும் மனசுலயே நிக்கல. கதைன்னு பார்த்தா படத்துல ஒண்ணுமே இல்லை. நல்ல ஸ்டோரி நினைச்சு போனா படத்துல ஒண்ணுமே இருக்காது. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செந்தில்குமார், எடிட்டிங் ஸ்ரீகாந்த். அவனி சினிமேக்ஸ் சார்பில் குஷ்பு தயாரிச்சிருக்க இந்த படத்துக்கு ஆதி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆதியோட இசையில எல்லா பாடல்களுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஒரு சில பாடல்கள் மனசுல நிற்குது, ஒரு சில பாடல்கள் என்னவோ புரியாத மாதிரியே இருக்குது. இந்த படத்துல மொத்தம் 5 பாடல்கள். அதுல 1 கானா பாடல். ஆதி முதலா கானா பாடல இந்த படத்துக்காக கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆதிக்கிட்ட நம்ம எதிர்பார்த்த ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். அது என்னன்னு பார்த்தா அவரோட முந்தைய படங்கள்ல இருந்த அந்த எனர்ஜி, அந்த சிக்னேச்சர் சாங் எதுவுமே இந்த படத்துல இல்லை. ஒரு காமெடி படத்தை எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும், ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும், அதை ரொம்பவே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு இயக்குனர் சுந்தர் சி. படம் ஃபுல்லா கலர்ஃபுல்லா ஒரு ஜாலியா கொண்டு வந்திருக்காரு சுந்தர் சி. இந்த படத்தை நடிச்ச ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஜாலியா நடிச்சிருக்காங்க. அது இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். சீன் பை சீன் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அதில் நடித்த ஆர்டிஸ்ட், லொக்கேஷன், விஷுவல்ஸ் இது எல்லாமே அழகாக தெரியணுங்கிறதுக்காக டைரக்டரும் ஒளிப்பதிவாளரும் ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமெடி, லொக்கேஷன், ஒளிப்பதிவு, எடிட்டிங் இது எல்லாத்தையும் சொல்லலாம். இந்த படத்தை பார்க்கும்போது இன்னொரு ஃபீல் நமக்கு தோணும். இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸும் ஒன்னா கூட்டமா ஒரு ஃபேமிலியா இருக்கிற மாதிரி தோணும். எந்த சீன்லையுமே தனியா இருக்கிற மாதிரி இருக்காது. செந்தில்குமாரோட ஒளிப்பதிவுக்கு ஏற்ற மாதிரியே ஸ்ரீகாந்தோட எடிட்டிங் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட கலர்ஃபுல்லான விஷுவலுக்கு ஒரு முக்கிய காரணம் எடிட்டிங். இந்த படத்துல சென்டிமெண்டோ ஸ்டோரியோ எதுவுமே இருக்காது. ஒரு ஃபேமிலி என்டர்டைனரா இருக்கும் இந்த படம். ஜாலியா எந்த லாஜிக்கும் பார்க்காம என்டர்டைன்மெண்ட்டை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு போனீங்கன்னா நீங்க டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் புதிய வீடியோக்கள் ஏதாவது பண்ணோம்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.